17 வசனத்திலிருந்து தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் வாசித்து கொண்டு 17 32 வசனம் வரைக்கும். உமது அடியானுக்கு அனுகூலமாயிரும், அப்போது நான் பிழைத்து உமது வசனத்தை காத்து கொள்வேன். உமது அடியானுக்கு அனுகூலம். அனுகூலம் என்றால் எல்லாமே சாதகமாக இருப்பது அனுகூலம். ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அனுகூலமான காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென், இது அனுகூலமான காலம். சில இடங்களில் வேதமே கிடைக்கல, தேவனை ஆராதிக்கவும் முடியல, இது மாதிரி விடுதலையோடு ஆண்டவரை சோதரிக்க முடியல. பல இடங்களில் பல கட்டுப்பாடுகளோடு இருக்கிறாங்க, கர்த்தரை ஆராதிக்க விடாத. நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? அனுகூலமான காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அனுக்கிரக காலத்தை கொடுத்திருக்கிறார், கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். நான் பிழைத்திருக்க முடியும், உன் வசனத்தை கை கொள்ளுவேன். நான் பிழைத்திருந்து என்ன பண்ணுவேன்? உன் வசனத்தை கை கொள்ளுவேன். அப்போ இது அனுகூலமான காலம். இந்த காலத்திலே உங்களால் கை கொள்ள முடியலன்னா எந்த காலத்தை உங்களால் கை கொள்ள முடியும்? ஆமென். எரேமியா காலத்திலே அவர் சொல்கிறாரு, காலாட்களோடு உங்களால் ஓட முடியல என்றால் குதிரைகளோடு ரதங்களோடு எப்படி நீங்கள் ஓடுவீங்க? அப்படின்னு அர்த்தம். நடந்து போகிறோடு கூட உங்களால் ஒன்றால் ஓட முடியல, இப்போ நடக்க முடியலன்னா குதிரைகளோட ரதங்களோடு எப்படி ஓடுவீங்க? அதனால் சொல்கிறாரு, உங்களுடைய வசனத்தை நாம் கை கொள்ளணும். ஆமென். ஆண்டோட வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்கிறது, அதுதான் நம்மளுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. அதை நாம் பார்க்க வேண்டும், அந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். எந்த மனுஷன் வசனத்தை கவனிக்கிறானோ, எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கவனித்து நடக்கிறானோ, அவர் கற்பனைப்படி நடக்கிறானோ, அவன் வழிகளை கர்த்தர் செவ்வையாக்குவார், செம்மையான பாதையில் கொண்டு வருவார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வேதத்தை நான் பார்க்கும்படியாக, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படியாக என் கண்களை என்ன பண்ணான்? திறந்தருள வேண்டும் என்று சொன்னான். வேதத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்குது, அற்புதமான காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணுங்க. கர்த்தருடைய அதிசயங்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். வேதத்தை எடுத்து வாசிக்கணும். வாசித்தால் தான் என்ன பண்ண முடியும்? அவர் அதிசயங்களையும் அவர் கற்பனையும் நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். கண்களை திறந்தருளும். இன்றைக்கி நிறைய கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. எம்மாவுடைய சீஷருடைய கண்கள் மூடப்பட்டு இருந்தது. வேத வாக்கியங்களை அவர் அறியாத போது கண்கள் மூடப்பட்டு இருந்தது. அதை வேத வாக்கியங்களை விலக்கி காட்டின போது அவர் கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. நாம் கண் திறக்கப்பட்டவர்களாக நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேணும். அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளோம். இன்றைக்கி அநேகருடைய கண்கள் இயேசு நாமத்தை திறக்கப்படுவதாக. ஆமீன். வேதத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க ஆண்டவர் உங்கள் கண்ணை என்ன பண்ணுவாராம்? திறப்பார். அல்லேலூயா. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகள் எனக்கு மறையாதை. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகள் எனக்கு மறையாது. பரதேசினா என்ன நினைக்கிறாங்க? பரதேசினா ஒன்றும் இல்லாதவன் நினைக்கிறாங்க. பரதேசினா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பூமியில் எல்லாம் இருக்கும், ஆனால் இந்த பூமியில் எதுவும் அவனுக்கு நிரந்தரமானது இல்லை, கர்த்தர் தான் நிரந்தரம். அல்லேலூயா. பரதேசினா என்ன அர்த்தம்? எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவும் அவனுக்கு நிரந்தரம் அல்ல. இந்த பூமி அவனுக்கு பூமி கடைசியில் அவனுக்கு இது சொந்தமாக இல்லை. எது நிரந்தரம் சொல்கிறாரு? தேவன் தான் எனக்கு நிரந்தரம். பரதேசிக்கு அர்த்தம். ஆபிரகாம் இந்த பூமியிலே பரதேசியாக பூமியில் பரதேசியாக திருந்தாராம். பரதேசியாக இருந்தார். என்ன பரதேசியாக இருந்தார்? வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமான், ஆடு மாடுகள் ஒட்டகம் இவைகள் வேலையாட்கள் எல்லாத்தையும் உடைய சீமானாக இருந்தார். ஆனால் பரதேசியாக இருந்தார். நிலையான நகரம் இல்லை. நமக்கு ஒரு நிலையான நகரம் இருக்குது, இந்த பூமியிலே நம்ம இருக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறாரு. ஆமே, இது ஒரு டென்ட்டு. சில காலங்கள் தான் நம்ம இந்த பூமியிலே இருக்க போகிறோம். அப்புறம் நித்தியமாக அவரோடு கூட இருக்க போகிற ஒரு பாக்கியத்தை தான் பரதேசின்னு சொல்கிறாரு. ஆமே, பூமியிலே நான் பரதேசி. சில பேர் சொல்லுவாங்க பரதேசி, நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. உண்மை தானே, நம்ம பரதேசி தானே. பரம தேசத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிற பரதேசி. ஆமீன். பரம லக்கை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். உமது கற்பனைகளை நான் மறக்க மாட்டேன். இந்த பூமியிலே நான் என்ன பண்ண மாட்டேன்? உங்களுடைய கற்பனைகள் எதுவும் நான் மறக்க மாட்டேன். நிறைய பேர் மறக்கிறதுனால தான் பிரச்சனை. உமது நியாயத்தின் மேலே என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிறது, வாஞ்சினாலே தோய்ந்து போகிறது. உமது நியாயத்தின் மேலே என் ஆத்துமா வாஞ்சி வைத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த ஆண்டவருடைய வசனத்தின் மேலே, அவருடைய வார்த்தை மேலே வாஞ்சியாக இருக்கிறது, தாகமாக இருக்கிறது. மனவாஞ்சியோடு வேத வசனத்தை பிரேய பட்டணத்தார் வாசித்தார்கள், தெசலோனிக்க பட்டணத்தை வாசித்தார்கள். மனவாஞ்சை வேணும் பாருங்க. மனவாஞ்சை இல்லைன்னா
மனசில் ஆசை இல்லைன்னா வேதத்தை வாசிக்க முடியாது. எத்தனை தடவை நம்ம சொன்னாலும் உனக்கு ஆசை மட்டும் இல்லைன்னா என்னதான் நம்ம சொன்னாலும் உனக்கு ஏறாது. நம்மளே விரும்பி படிக்கணும். இது வேதம் தான் படிக்க சொல்கிறாங்களே, அது என்னதான் இருக்குது என்று நம்ம என்ன பண்ணோம், படிக்க ஆரம்பிக்கணும். ஆமீன், அல்லேலூயா. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகினா சபிக்கப்பட்ட அகங்காரிகள் நீர் கடிந்து கொள்கிறீர். மைக்கு மாற்ற கொடுங்க, மைக்கு நல்லா இல்லை பாரு. அல்லேலூயா, ஒரு மாதிரி இருக்குது. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகி சபிக்கப்பட்ட அகங்காரிகள் நீர் கடிந்து கொள்கிறீர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நிந்தைகள் அவமானம் இருக்கும். ஆனால் நாம் தேவனுடைய வசனங்களை கை கொள்ளும்படியாக ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். நிந்தை அவமானத்தை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே, நான் உம்முடைய சாட்சிகள் என்ன பண்ணுவேன், கை கொள்வேன். ஆண்டவருடைய சாட்சி, வேத வசனங்கள் எல்லாம் அவருடைய சாட்சியாக இருக்கிறது. ஆமே, நம் முன்னோர்கள் எல்லாம் தேவ வசனத்தை கை கொண்டதினாலே சாட்சி உள்ளவர்களாக இருந்தார்கள். நாம் சாட்சியை கை கொள்வோம். ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார், தாவீது எப்படி வாழ்ந்தார், பழைய பரிசுத்தவான்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க. அவர் கற்பனைகளை விட்டு பிரமாணங்களை விட்டு விலகாமல் தேவனுக்கு பிரியமானதை கர்த்தருக்கு செய்தார்கள். அதுபோல் நாம் என்ன பண்ணணும், அவருக்கு சாட்சியாக இருப்போம். நிந்தையும் அவமானத்தை என்னை விட்டு அகற்றும். நிறைய வாழ்க்கையில் நிந்தைகள், அதை அகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாக பேசிக்கொள்கிறார்கள். உமது அடியேன் உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். எனக்கு விரோதமாக பிரபுக்கள் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, நான் உம்முடைய வேதத்தை தியானிக்கிறேன். வேலை வெட்டி இல்லாமல் பிரபுக்களில் நிறைய வேலை இருக்கும், மற்றவங்களை குறித்து பேசுகிறதுக்கு நேரமே இருக்காது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னை குறித்து உட்காந்து பிரபுக்கள் எல்லாம் பேசுகிறாங்க, நானும் உமது வேதத்தை உட்காந்து தியானிக்கிறேன். ஆமீன். வேலை வெட்டி இல்லாதவன்லாம் பண்ணுவான், மற்றவங்களை குறித்து பேசிக்கினே இருப்பான். அவன் பிரபுக்களுக்கு நிறைய வேலை இருக்குங்க. நம்மளை மாரி உட்கார முடியாது. கரண்ட் இல்லைன்னுமா, தண்ணி இல்லைன்னுமா, குப்பால் இல்லைன்னுமா, அந்த டியூட்டி செய்யலை இந்த டியூட்டி செய்யலை, பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு உட்கார்றது நேரம், தூங்குறதுக்கு நேரம் இருக்காது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், உங்களுடைய வேதத்தில் நான் தியானமாக இருப்பேன். பிரபுக்கள் உட்கார்ந்து என்னை குறித்து என்ன பண்ணுறாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. என்ன குறித்து பேசுகிறாங்க? ஆமீன். உன்னை குறித்து கூட நிறைய பேசியிருப்பாங்க. ஆமீன், பேசட்டும். ஆமீன், அல்லேலூயா. சொற்கள் மிகுதினாலே பாவம் பெறாது போகாது. மிகுந்த சொற்களினாலே பாவத்தை நாம் பிறப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால் நிறைய நேரத்தில் மற்றவங்களோட கூடி பேசும்போது வார்த்தையில் நாம் கவனம் செலுத்தணும். மற்றவர்களை நாம் குற்றப்படுத்தாமல் பார்த்து கொள்ளணும். வளர வளர நாளுக்கு நாள் நம் வளர்ச்சி அடைய அடைய, கிறிஸ்துவர்களாகி நாம் வளர்ச்சி அடைய அடைய அறிவிலே, ஞானத்திலே, பேச்சிலே தேறினவர்களாய் மாறணும். ஆமீன். அறிவுள்ளவர்களாக இருக்கணும், ஞானமுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய பேச்சிலே மற்றவர்களை அவமதிக்கக்கூடாது. ஆமீன். மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. எப்போ அது வரணும், உடனே வராது. நாளுக்கு நாள் வேதத்தை படிக்க 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 படிக்கன்னா வருது, உனக்கு அந்த ஞானம் வளர்ச்சி வருகிறது. உமது சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரமாக இருக்கிறது. உமது சாட்சிகள் தான் எனக்கு இன்பம், எனக்கு ஆலோசனைக்காரமாக இருக்கிறது. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொள்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும். வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. என் வசனம் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது சொல்றார். ஆவியாய் ஜீவனமாக இருக்கிற வசனம்தான் உன்னை உயிர்ப்பிக்கும். உன் வாழ்க்கையில் மண்ணோடு மண் ஒட்டி கொண்டு இருக்கிறியா? செத்து போனவன் தான் மண்ணோட மண் ஒட்டிக்கின்னு இருப்பான். அதனால தான் சொல்றார், என் ஆத்மா மண்ணோடு மண் ஒட்டின்னு இருக்கிறது, உங்களுடைய வசனத்தினாலே என்னை என்ன பண்ணு, உயிர்ப்பியும். செத்து போயிருக்கிறவனை ஒரு மனுஷனை உயிரோடு கூட எழுப்புகிறது எது? கர்த்தருடைய வசனம். வசனம் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுது, உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. மரித்து கிடந்தவர்களை வசனத்தை சொல்லும் போது உயிரடைகிறார்கள். வசனத்தை சொல்லும் போது ஆத்மாவிலே திருப்தி வருகிறது. ஆமே. சோர்ந்து போகிறவனுக்கு, சத்துவம் இல்லாதவனுக்கு இந்த வார்த்தை அவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. வார்த்தையை அனுப்புகிறார். உனக்காக தேவன் வார்த்தையை அனுப்புகிறார். நான் என் வழிகளை உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும்.
ஆண்டவருடைய பிரமாணங்களை நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். பிரமாணங்கள், ஆமென். வேத பிரமாணங்கள், இந்த பிரமாணம் என்றால் கட்டளைகள். இந்த கட்டளையெல்லாம் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். எங்கே? வேதத்தை நீ வாசிக்கும் போது போதிக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும், ஒவ்வொரு ஆராதனையிலும், மாலை கூட்டத்திலும், சாயந்தரம் காலை கூட்டத்திலும் என்ன பண்ணுறாங்க? உனக்கு பிரமாணங்களை போதிக்கிறோம், சத்தியத்தை போதிக்கிறோம். நீ நடக்க வேண்டிய வழிகள் எது? வாலிபன் எதனாலே சுத்தம் பண்ணி கொள்வான் தன் வழிகளை? எப்படி உன் வாழ்க்கை நடக்கணும், எப்படி உன் வாழ்க்கை சரியாக ஆக்கணும், தோல்வியிலேருந்து எப்படி வெற்றி பெறணும், இந்த துக்கத்திலேருந்து எப்படி மாறணும், உன் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு வழி என்ன என்று பிரமாணம் உங்களுக்கு போதிக்கிறது. இந்த பிரமாணத்தின்படி அவன் செய்கிறானோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. உமது கட்டளையின் வழி எனக்கு உணர்த்தி அருளும், அப்போது உமது அதிசயங்களை தியானிப்பேன். நீ ஜெபம் பண்ணணும் பாருங்க. அவன் சொல்கிறான் பாரு, உமது கட்டளையின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். சபைக்கு வரும்போது என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் உணர்த்துகிறார், உணர்த்தி அருளுகிறார். ஆனால் நீ போய் வீட்டில் போய் அதை தியானிக்கணும். ஆண்டவர் சில நேரத்தில் சபையில் பேசுகிறாரு, ஆனால் என்ன பண்ணுறது இல்லை, உணர்வே வரப்படுத்த. அந்த உணர்வு வரணும் பாருங்க. உணர்த்தி அருளும் போது நீ வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணுவேற? தியானிப்பே. ஆமென். நீ உணர்வு உள்ளவனாக இருந்து வசனத்தை என்ன பண்ணணும்? தியானிக்கணும். சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். சஞ்சலத்தினாலே நிறைய பேருடைய வாழ்க்கை சஞ்சலத்தினால் ஆத்மா கரைந்து போகிறது. உலகத்தில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் ஆத்மாவில் என்ன பண்ணுகிறது? சஞ்சலத்தை உண்டாக்குறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். எடுத்து நிறுத்தினா வீழ்ந்து கிடந்த உன்னை என்ன பண்ண? வசனம் தான் எடுத்து நிறுத்தும். ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. வசனம்தான் உன்னை எடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. விழுந்து கிடக்கிறவளை ஆண்டவர் தூக்குகிறார். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உமது வேதத்தை எனக்கு அருளை செய்தரணும். பொய் வழி, வேதத்தை வாசித்தா உனக்கு மெய் வழி தெரியும். அது வரைக்கும் உனக்கு பொய் வழி தான் தெரியும். நீ பொய் வழியிலே நடக்காதபடிக்கு மெய் வழியிலே நடக்க வேதத்தை நீ வாசிக்கணும். ஆமே. நீ போகிற வழியெல்லாம் பொய்யான வழி. மெய்யான வழி எதுன்னா, நீ வேதத்தை வாசிக்கும் போது தான் அந்த வேதம் தான் உனக்கு போதிக்கும். இதுதான் மெய்யான வழி. தேவன் யார் என்பது உனக்கு போதிக்கும். சத்தியம் என்ன போதிக்கும். ஒழுக்கம் என்ன போதிக்கும். பரிசுத்தம் என்ன போதிக்கும். அதுதான் மெய் வழியாக இருக்கிறது. பரலோகத்துக்கு, பரலோக ராஜாவிடத்தில் போவதற்கு அந்த மெய் வழி நமக்கு வேணுமா இருக்கிறது. உமது சாட்சிக்கு மேலே பற்றுதலாக இருக்கிறேன் கர்த்தாவே, என்னை விட்டு என் வெட்கத்துக்கு உட்படாத பண்ணியும். அப்படின்னா உமது சாட்சிக்கு மேலே பற்றுதலாக இருக்கிறேன். நான் என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, என்னை அதை செய்யுங்க. நீ என் இருதயத்தை விசாலமாக்கும் போது, நீ என் இருதயத்தை விசாலமாக்கும் போது, எப்போ ஒரு மனுஷன் இருதயம் விசாலமாக தெரியுமா? அது வரைக்கும் இருதயம் குறுகி இருக்குது. இந்த வேதத்தை தியானிக்க 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 உன் இருதயம் என்ன பண்ணுது? விசாலமாகிறது. அல்லேலூயா. இருதயம் தேவ வசனத்தினால் நிரப்பப்படும் போது இருதயம் விசாலமாகிறது. குறுகிய மனப்பான்மை இருந்த உனக்குள்ளே அந்த இருதயம் விசாலமாகிறது. அப்போ உன் இருதயம் நல்ல இருதயமாக வசனத்தினால் நிரப்பப்படும் போது விசாலமாகிறது. இது வரைக்கும் குறுகி கிடந்த அந்த இருதயம், மனமேட்டிமையான இருதயம் இப்போ மாற்றமடைகிறது. உன் இருதயத்தை விசாலமாக்கும் போது உமது கற்பனை வழியை நான் கற்பனை வழியாக ஓடுவேன். இது வரைக்கும் பொய் வழியாக ஓடிக்கொண்டு இருந்தோம். இப்போது இனிமேல் ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்தை வைக்கும்போது உங்களுடைய கற்பனையின்படி நாம் என்ன பண்ணுவோம்? ஓடுவோம். தொடர்ந்து நாம் ஓடுவோம். அல்லேலூயா. விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கியே ஓடுவோம். உலகத்தை நோக்கி ஓடக்கூடாது. உலக மக்களை நோக்கி ஓடக்கூடாது. அங்கே அது இருக்குது, இங்கே இது இருக்குதுன்னு சொல்லி அங்கே ஓடக்கூடாது. தேவனை நோக்கி ஓடணும். கிறிஸ்துவை நோக்கி ஓடணும். ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும். எல்லாரும் ஓடி முன்னிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஆமே. விழுந்தாலும் உன்னை தூக்கி எடுத்து உன்னை முடிவு வரைந்து வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் வழக்கரங்களை பிடித்து உன்னை அந்த வழியை நடத்துவா. உனக்கு அவர் போதித்து அந்த வழியில் நடத்தா. பொய் வழியை விட்டுட்டு மெய் வழியிலே நடங்க. இருதயத்தில் தேவ வசனத்தை தியானிங்க. அவர் சாட்சியின் பிரமாணத்தை தியானிங்க. அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்துவிடும் ஜெபம் பண்ணுங்க. வேதமே மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தை சங்கீதம் சொல்லப்பட்டபடி நீங்கள் தொடர்ந்து அந்த சங்கீதங்களை வாசிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.